Dear students, in this video, we are going to discuss about I-type instruction. So last video, we have R-type instruction. So எல்லா ஆப்பரண்ட்மே is the type of register na அது R-type instruction. I-type instruction அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்குரிய examples load, store, branch and equal. இது எல்லாமே வந்து I-type instruction உடைய examples. J-type instruction உடைய example வந்து J, அதாவது jump, அதாவது unconditional jump அப்படினு சொல்லுவாங்க. Jன்றது யூசுவலா வந்து unconditional jump யூஸ் பண்ணுவாங்க. இது JAL அப்படின்றது jump and link. Okay, jump பண்ணி link பண்றது. ஓகேவா? அண்ட் தேர்ட் ஒன்று ஜம்ப் அப்படின்ற வேர்ட்ல என்ன பண்ணுவாங்க, இந்த ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனும் அதோடைய கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள்ஸும். இப்போ வந்து லாஸ்ட் வீடியோல ஆர் டைப் இன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி பார்த்தோம். இப்போ வந்து ஐ டைப் இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லோடு. ஸோ லோடுன்றது என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் டிரான்ஸ்ஃபர்ஸ் த டேட்டா ஃப்ரம் மெமரி டு ரெஜிஸ்டர். சோ மெமரில இருந்து என்ன பண்ண போகுது, டேட்டா வந்து ரெஜிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து ஆர்டின்றது ரெஜிஸ்டர், இதோட நேம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டின்றது இட் இஸ் நதிங் பட் ரெஜிஸ்டர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சோ அப்ப இந்த இது வந்து என்னது, we can say it is offset of RSன்றது மெமரி. சோ அதுல இருந்து we can transfer the data to RT. ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து ஆஃப்செட்ன்றது it is nothing but ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா? here offsetன்றது என்னது, it is nothing but constant. So usually instruction இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த particular section வந்து for example offsetன்றது 100ன்றது ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. offset is nothing but 100. ஓகேவா? and the register name வந்து it is nothing but for example R1 அப்படின்னு வச்சுக்கோங்க. So register name வந்து R1, 100ன்றது offset. அப்ப இது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, in order to find the effective address. Okay, effective addressன்றது ஆக்சுவலா அதுல இருக்க கண்டென்ட் தான் எடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ரெஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், எஃபெக்டிவ் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த R1ல இருக்க கண்டென்ட்டையும் இந்த 100ஐயும் ஆட் பண்ணா we get the effective address. ஓகே, அப்ப இந்த 100ன்றது ஆஃப்செட். ஓகேவா? அப்ப 100 பிளஸ் content of R1. R1ன்றது ஒரு ரெஜிஸ்டர். அந்த ரெஜிஸ்டர் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can get it the value. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் R1ன்ற ரெஜிஸ்டர்ல வந்து 20ன்ற ஒரு டேட்டா இருக்கதா அசம்ப்ஷன் பண்ணிக்கோங்க. So then what will be the effective address? It is nothing but 120. ஓகேவா? So R1னுடைய கண்டென்ட் வந்து என்னது 20. அப்ப ஆல்ரெடி 100ன்னு ஒரு ஆஃப்செட் இருக்குது. அப்ப வாட் அபவுட் தி எஃபெக்டிவ் அட்ரஸ்? இட் இஸ் நதிங் பட் 120. அப்ப இந்த 120th லொகேஷன் போய் we can take it data. ஓகேவா? அந்த 120th லொகேஷன்ல என்ன டேட்டா இருக்குதோ அந்த டேட்டாவை தான் என்ன பண்ண போறோம், ஆர்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இதுதான் வந்து லோட் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய டாஸ்க். ஓகேவா? அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஆர்எஸ்ல இருக்க டேட்டாவை எடுத்துக்கிறாங்க. ஓகே, அண்ட் ஆஃப்செட் உடைய வேல்யூ எடுத்துக்கிறாங்க. இங்க இருக்க சைன் எக்ஸ்டெண்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஆஃப்செட் அப்படின்றது உங்களுடைய ஐ டைப் ஃபார்மட்ல 16 பிட் இன் லென்த். ஓகேவா? 16 பிட் தான் இது ஃபார்ம்ல இருக்கும். ஓகேவா? 16 பிட் ஃபார்மா தான் இருக்கும். ஆனா ஏழு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வில் அக்செப்ட் 32 பிட் டேட்டா. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த 16 பிட் டேட்டாவை 32 பிட் டேட்டாவா கன்வெர்ட் பண்ணாதான் என்னது ஏழுக்குள்ள பாஸ் பண்ணி நம்ம எஃபெக்டிவ் அட்ரஸ் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? அதனால சைன் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஆஃப்செட்னா அந்த 16 பிட் டேட்டாவை 32 பிட் டேட்டாவா கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணும், இது வந்து added with the content of RS. அதுக்கடுத்து அந்த கண்டென்ட்ல இதனே ஆட் பண்ணீங்கன்னா 120 வந்துச்சா, அந்த 120ன்ற லொகேஷன்ல போனீங்கன்னா we have some data. For example 120ன்ற லொகேஷன்ல நம்ம 15 ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கோம்னா அந்த டேட்டா தான் எங்க போய் ரைட் ஆகும், உங்களோட ரெஜிஸ்டர் RTல போய் ரைட் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் வந்து லோட் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து நம்ம கிளியரா பார்ப்போம். ஓகேவா? சோ இதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு தெரியும் ப்ரோக்ராம் கவுண்டர்ல தான் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்ல இருந்து எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்க அந்த அட்ரஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரிக்கு போகும். இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரி அந்த அட்ரஸை கெட் பண்ணிட்டு அந்த அட்ரஸ்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதோ அதை வந்து ரெஜிஸ்டர் ஃபைலுக்கு பாஸ் பண்ணும். ஓகேவா? இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இப்ப லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களோட சிஸ்டம் ரீட் பண்ணுச்சுன்னா அதோட ஃபார்மட் வந்து இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் வந்து ஆப்கோடு, செகண்ட் ஃபீல்ட் வந்து RS, தேர்ட் ஃபீல்ட் வந்து RT and fourth field வந்து offset or immediate. ஓகேவா? ஐ டைப் ஃபார்மட் உடைய ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். இல்ல நமக்கு தெரியும் ஆப்கோட் எப்பயுமே வந்து 6 பிட்ஸ். ஓகே, லென்த் வந்து 6 பிட்ஸ் தான்.
மத்தபடி ரெண்டு ரெஜிஸ்டருமே 5 பீட்ஸ் இன் லென்த் we know very well. ஆஃப்செட் வந்து 16 பீட்ஸ். ஓகேவா? இது வந்து ஐ டைப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மட்டோடைய பிட் அலோகேஷன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல லேர்ன் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ALU அக்செப்ட்ஸ் ஒன்லி 32 பிட் இன்புட். 32 பிட் இன்புட்டை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம 32 பிட் அவுட்புட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அதை ஒண்ணு நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சோ இப்போ ஒன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து என்ன பண்ண போகுது, ரெஜிஸ்டர் ஃபைல் வந்து ரீட் பண்ண போகுது. எதை ரீட் பண்ண போகுது? RS ரீட் பண்ணுது. RSன்றது ஒரு சோர்ஸ். ஓகேவா? RSன்றது என்னது? ஒரு சோர்ஸ். ரெண்டாவது RTன்றது என்னது? டெஸ்டினேஷன். ஏன்னா இதுல இருக்க கண்டென்ட் RTக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அதனால RTன்றது என்னது? சோர்ஸ் ஆக்ட் பண்ணாம எதுக்கு சிக்னலா போகுது? ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ரைட் த டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர். ஓகேவா? ரெஜிஸ்டர் ஃபைல அப்ப RTல என்ன ரெஜிஸ்டர் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோமோ அதை வந்து டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர்ன்றதை என்ன பண்ணிருக்கோம்? ஸ்டோர் பண்ணிருக்கோம் உங்களோட ரெஜிஸ்டர் ஃபைல. அப்ப ஒரு சோர்ஸ் ரெஜிஸ்டரும் ஒரு டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டரும் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எங்க இருந்து கெட் பண்ணிருக்கோம்? இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கெட் பண்ணி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, you are going to take the next operand. So next operand என்னது? offset. offsetன்றது என்னது? ஒரு கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லிருக்கேன். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து என்னது? 16 பிட் தான் in length. அப்ப அந்த 16 பிட் டேட்டாவை 32 பிட் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணனும்னா we have to pass it to the sign extension unit. இந்த எக்ஸ்டென்ஷன் யூனிட் என்ன பண்ணும்? 16 பிட் டேட்டாவை 32 பிட் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணும். அப்போ once 32 பிட் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணோம்னா இது வந்து என்னது? ALUக்கு பாஸ் பண்ணுது. ஓகேவா? ஏன்னா ALU can accept the 32 பிட் டேட்டா. அப்ப ஆஃப்செட் வந்து உள்ளக்க போயிடுச்சு. ஓகேவா? 32 பிட் ஆஃப்செட் வந்து உள்ளக்க போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் வேல்யூ எடுக்குது. செகண்ட் வேல்யூன்றது என்னது? இட் இஸ் நத்திங் பட் RN1. RN1ன்றது என்னது? உங்களுடைய RS. அப்ப RSல இருக்க வேல்யூவை ரீட் பண்ணி அது என்னது? இன்புட்டா ALUக்கு கொடுக்குது. அப்ப RSல என்ன வேல்யூ இருந்துச்சு நான் சொன்னேன்? 20ன்ற வேல்யூ இருந்துச்சு. அப்ப 20ன்றது RD1ல போகும். இதுல வந்து 100ன்றது 32 பிட்ல போகும். இது ரெண்டையும் என்ன பண்ண போகுது? ALU ஆட் பண்ண போகுது. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த அட்ரஸ வந்து உங்களுடைய மெமரியில ரைட் பண்ணுது. தட் இஸ் 120 அப்படின்ற அந்த அட்ரஸ வந்து மெமரியில போய் தேடுது. ஓகேவா? சோ தேடிட்டு அந்த லொகேஷன்ல என்ன வேல்யூ இருக்குன்றத ஜஸ்ட் ரீட் பண்ணுது. ரீட் பண்ண டேட்டா RDன்ற இந்த கண்ட்ரோல் சிக்னல் மூலமா என்ன ஆக போகுது? ரைட் பேக் டு த ரெஜிஸ்டர். ஓகே, ரெஜிஸ்டர் ஃபைல்ல போய் ரைட் பண்ண போகுது. WD அப்படின்றது ரைட் டேட்டா. சோ டேட்டா ரைட் பண்ணது ஆல்ரெடி டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் நம்ம ரீட் பண்ணி வச்சிருக்கோம். இட் இஸ் நத்திங் பட் WN. ஓகேவா? அப்ப நம்ம இப்ப வந்த அந்த டேட்டா வந்து எங்க போகுது? உங்களுடைய டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இதுதான் என்னதுன்னா லோடு இன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் என்னது? ஐ டைப் கேட்டகரியில வர லோடு இன்ஸ்ட்ரக்ஷனுடைய டேட்டா ஃப்ளோ. இப்ப நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரி இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பார்ப்போம். சேம் ப்ராசஸ் தான். என்ன பண்ண போகுது? அதோடைய ரிவர்ஸ், அதாவது லோடு இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ரிவர்ஸ் தான் என்னது? ஸ்டோரி இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து என்ன பண்ணுனா டிரான்ஸ்ஃபர் த டேட்டா ஃப்ரம் ரெஜிஸ்டர் டு மெமரி. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்னது? சோ பாக்குறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி தான் இருக்குது. சோ இங்க வந்து you are going to transfer the data from RT to RS. ஓகேவா? RSல ஸ்ட்ரைட் அவே ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எஃபெக்டிவ் அட்ரஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே எப்படி எஃபெக்டிவ் அட்ரஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஆஃப்செட் பிளஸ் RS. ஓகேவா? RS உடைய கண்டென்ட்டையும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்செட் உடைய வேல்யூவையும் ஆட் பண்ணா ஒரு வேல்யூ வரும். அதுதான் நம்ம என்ன பண்ணணும்? எஃபெக்டிவ் அட்ரஸா ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? நான் மொத கேசஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? ஆஃப்செட்ன்றது 100 சொன்னேன். RS அப்படின்றது 20. RSன்றது ஒரு ரெஜிஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து R1 சொன்னேன். R1ல இருக்க கண்டென்ட் வந்து இட் இஸ் நத்திங் பட் 20 எடுத்துட்டீங்கன்னா therefore 100 plus 20 ரெண்டு ஆட் ஆகி 110 அப்படின்ற வேல்யூ இருக்கும். அப்ப அந்த லொகேஷன்ல என்ன ஆகும்னா இட் வில் ரைட் த டேட்டா. என்ன டேட்டாவை ரைட் பண்ணும்? RTன்ற ரெஜிஸ்டர்ல என்ன டேட்டா இருக்குதோ அந்த டேட்டாவை ரைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் RTன்ற ரெஜிஸ்டர்ல we have the data 30 அப்படின்னா இப்ப 13ன்ற டேட்டா எங்க போய் ஸ்டோர் ஆகும்? 120th லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆகும். இதுதான் இதோட கான்செப்ட். இப்ப இதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சோ உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து என்ன ஆக போகுது? உங்களுடைய ரெஜிஸ்டர் ஃபைல் வந்து இன்புட் கெட் பண்ண போகுது. RS RT இந்த இடத்துல வந்து RS வந்து என்னது? இட் இஸ் நத்திங் பட் உங்களுடைய என்னது? ஒரு சோர்ஸ் ரெஜிஸ்டர் ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? RT ரீட் பண்ணிது. இது வந்து ஒரு செகண்ட் சோர்ஸ்ல வந்து ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஆஃப்செட் வந்து 16 பிட் டேட்டா. as we all know ஆஃப்செட்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் வந்து இங்க தான் ஆக்குபை பண்ணிருக்கோம் அதோட லொகேஷன். சோ அந்த 100 டேட்டா 16 பிட்ல தான் ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 16 பிட் டேட்டா வந்து 32 பிட் டேட்டாவை கன்வெர்ட் பண்றதுக்கு சைன் எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டுக்கு இன்புட்டா கொடுப்போம். அப்ப சைன் எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் வந்து 16 பிட் டேட்டாவை 32 பிட் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன ஆகுது? ALUக்கு இன்புட்டா போகுது. ஓகேவா?
இப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை ரீட் பண்ணுது. ஏன்னா உங்களோட டேட்டா என்னது, ஆர்டில இருக்க டேட்டாவை ரீட் பண்ணுது. வாட் இஸ் யுவர் ஆர்டி டேட்டா? இட் இஸ் நத்திங் பட் உங்களுடைய இன்புட் டேட்டா. ஓகேவா? அப்ப உங்களுடைய RN2ல என்ன இருக்குது? இட் இஸ் நத்திங் பட் ஆர்டி. சோ ஆர்டி வந்து இஸ் கனெக்டட் வித் தி RN2. அப்ப ஆர்டில இருக்க டேட்டா தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப RN2ல இருக்கிறத ரீட் பண்ணணும்னா RT2 தான். அப்ப RD2ல இருக்க அந்த 13 டேட்டா எங்க போகுது? உங்களுடைய மெமரில போய் ரைட் ஆகுது. டேட்டா மட்டும் தான் ரைட் ஆயிருக்கு. பட் வந்து என்னது, இன்னும் நம்ம அட்ரஸ் கால்குலேட் பண்ணல. சோ அப்ப என்ன பண்ணும், அட்ரஸ் கால்குலேட் பண்ணணும்னா RS உடைய டேட்டாவையும் உங்களுடைய சைன் எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட்ல இருக்க அந்த ஆஃப்செட் உடைய 32 பிட்டையும் வந்து என்னது 7க்கு இன்புட்டா கொடுக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி 32 பிட்டை நம்ம 7க்கு இன்புட்டா கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும், we have to take the RS உடைய வேல்யூ, RSன்ற அந்த ரெஜிஸ்டர் இருக்க வேல்யூ எடுக்கணும். சோ RD1 அப்படின்ற இந்த சிக்னல் மூலமா என்ன பண்ணலாம், we can get it the value. சோ அந்த வேல்யூவை கெட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த 32 பிட் டேட்டாவும் இந்த RSல இருக்க கண்டென்ட்டும் உங்களுடைய ALUக்கு இன்புட்டா போகுது. இப்போ ALU வந்து என்ன பண்ணிடும், ரெண்டும் ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணி லொகேஷனை என்ன பண்ணுது, இந்த லொகேஷன் 120 லொகேஷன் தான் வருதுன்றதை என்ன பண்ணுது, மெமரிக்கு இன்டிமேட் பண்ணிடுது. சோ இந்த டேட்டா மெமரி ஃபைல் என்ன பண்ணுது, அந்த 120 லொகேஷன்ல ஆல்ரெடி ரைட் பண்ண அந்த டேட்டாவை என்ன பண்ணுது, ரைட் பண்ணி வச்சுக்குது. ஓகேவா? சோ இதோட ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். திரும்பி எங்காவது ரெஜிஸ்டருக்கு போகாது. ஏன்னா இது வந்து என்னது, ஸ்டோர். just we are going to store the data into the memory. ஓகேவா? இதுக்கு அடுத்த flow வராது, ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டைப் ஆஃப் ஐ டைப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா branch on equal. அதாவது branch on equal அப்படின்னு சொல்லும்போது 3 ஆப்பரன்ஸ் இருக்குது. RS RT ரெண்டு ரெஜிஸ்டர் இருக்குது, அதுக்கு ஒரு ஆஃப்செட் இருக்குது. ஓகேவா? அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஆப்பரண்டோட வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஜம்ப் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஜம்பிங் ஆபரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். பிரான்ச் ஆன் ஈக்குவல், பிரான்ச் எப்ப பெர்ஃபார்ம் பண்ணும், ஆன் ஈக்குவல் கண்டிஷனா மீட் பண்ணும்போது. ஓகேவா? சோ இஃப் RS உடைய content that is equal to the RT content, then it will perform this jumping operation. சோ அப்ப வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிஷன் ட்ரூ ஆனா நம்ம எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்செட் லொகேஷன் இருக்கா, அந்த லொகேஷனை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லெஃப்ட் ஷிஃப்ட் பை 2. ஓகேவா? லெஃப்ட் ஷிஃப்ட் பை 2 ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து அந்த ஜம்ப் பண்றக்கூடிய லொகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஆஃப்செட் வேல்யூவை என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லெஃப்ட் ஷிஃப்ட் பை 2 பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரோக்ராம் கவுண்டரோட வேல்யூவோட 4 ஆட் பண்ண போறோம். ஏன்னா in order to fetch the next instruction, PC-ன்றது கரண்ட் அட்ரஸ், PC plus 4ன்றது நெக்ஸ்ட் அட்ரஸ். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் அட்ரஸோட இப்ப நம்ம பண்ண லெஃப்ட் ஷிஃப்ட் பை 2 பண்ணிருக்கோம்ல, அந்த வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்றோம். சோ இப்ப அப்டேட் பண்ண அந்த பர்டிகுலர் வேல்யூ, இந்த ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூவை நம்ம என்ன பண்றோம், ப்ரோக்ராம் கவுண்டர்ல அப்டேட் பண்றோம். சோ அப்ப கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உங்களுடைய சிஸ்டம் வந்து எதை ஃபெச் பண்ணாது, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களோட நெக்ஸ்ட் அட்ரஸ்ல இருந்து ஃபெச் பண்ணாது, ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்க அந்த அட்ரஸ்ல இருந்து ஃபெச் பண்ணணும். அதாவது ப்ரோக்ராம் கவுண்டர்ன்றது நிறைய லைனை ஸ்கிப் பண்ணி இப்ப வந்து ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண போறோம், it will jump to the particular locations. சோ அதுக்காண்டி தான் இந்த பர்டிகுலர் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். சோ இதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாப்போம். சோ as we all know, இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ரெஜிஸ்டர் வந்து ரீட் பண்ண போது ரெஜிஸ்டர் ஆபரண்ட். அப்ப இது எதை ரீட் பண்ணுது, RS RT ரெண்டையும் ரீட் பண்ணிடுச்சா. சோ RS உடைய டேட்டா எங்க போய் ஃபீட் ஆகும், RD1ல ரீட் பண்ணும். RTன்ற டேட்டா RD2ல வந்து கெட் ஆகும். ஓகேவா? அப்ப இப்போ வந்து என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் ஆஃப்செட் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். இட் இஸ் a கான்ஸ்டன்ட். இது வந்து என்னது, 16 பிட் இன் லென்த். அதனால இந்த 16 பிட் டேட்டாவை 32 பிட் டேட்டாவா கன்வெர்ட் பண்றோம். ஓகேவா? சோ 32 பிட் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, ரெண்டு வேல்யூவை செக் பண்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்றோம், நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பை 2 ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஆர்டருக்கு சப்ளை பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பண்றோம். நெக்ஸ்ட் ஃப்ளோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரெண்டு வேல்யூவை நம்ம பாக்குறோம். ஏஎலுக்கு இன்புட்டா ஃபீட் பண்றோம். இது ரெண்டுமே வந்து 32 பிட் இன் லென்த். ஏன்னா இது வந்து ரெஜிஸ்டர்ட் ஆபரண்ட் தானே. சோ இது வந்து 5 பிட் இன் லென்த்னா 2/5 வந்து 32 பிட். அதனால தான் 32 பிட் இன் லென்த் அப்படின்னு சொல்றேன் ரெஜிஸ்டர் பொறுத்த வரையும். ஓகேவா? சோ இங்க வந்து 32 பிட் இன் லென்த்னால இதை அக்செப்ட் பண்ணிக்குது ALU. இப்போ என்னன்னா செக் பண்ணுது, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் BEQ, பிரான்ச் ஆன் ஈக்குவல் அப்படின்னு என்னது, ரெண்டு ஆபரண்டோட வேல்யூமே ட்ரூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது வந்து என்ன பண்ணும், 0ன்றது உங்களுடைய ரிசல்ட்ல வரும். அப்ப 0ன்ற கண்ட்ரோல் சிக்னல் எனேபிள் ஆயிடும். சோ ஒன்ஸ் எனேபிள் ஆனவுடனே என்ன அர்த்தம், கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே சேம் வேல்யூனா உங்களுக்கு 0ன்ற ஃபிளாக் எனேபிள் ஆயிரும். சோ 0ன்ற ஃபிளாக் எனேபிள் ஆச்சுன்னா உங்களுடைய ரெண்டு ஆப்பரண்ட்மே சேம் வேல்யூ தான் வச்சிருக்கணும் அர்த்தம். அப்ப we have to jump to the location branch on equal. ஓகேவா? அப்ப என்ன பண்ணும், we have to calculate the effective address. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், சைன் எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட்ல இருக்க ஆஃப்செட்டை லெஃப்ட் ஷிஃப்ட் பை 2 ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி ஆடருக்கு அனுப்பியிருக்கோம். சோ இதோட நம்ம என்ன பண்ணோம், ப்ரோக்ராம் கவுண்டர் +4 அப்படின்ற அந்த நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து ஃபீட் பண்றோம். இந்த ஆடர் என்ன பண்ணுது, இப்ப எஃபெக்டிவ் அட்ரஸை கால்குலேட் பண்ணி ப்ரோக்ராம் கவுண்டருக்கு அப்டேட் பண்ணிடும்.
ஸோ இந்த வேல்யூ வந்து ப்ரோக்ராம் கவுண்டருக்கு அப்டேட் பண்ணிச்சுன்னா அப்ப கண்டிஷன் ட்ரூ மீட் பண்ற டைம்ல என்ன ஆகும், இது வந்து ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்க அந்த அட்ரஸ் வச்சுதான் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு தெரியும். அப்ப ப்ரோக்ராம் கவுண்டர்ல இப்ப கரண்டா இருக்க வேல்யூ வந்து என்னது PC+4 சைன் எக்ஸ்டென்ஷன் ஆன் ஆஃப்செட் லெஃப்ட் ஷிஃப்ட் பை 2 இதோடைய அட்ரஸ் தான் இருக்கும். சோ இது வந்து என்னது, இட் இஸ் நாட் ஏ நெக்ஸ்ட் அட்ரஸ். ஓகேவா, இது வந்து நெக்ஸ்ட் அட்ரஸ் இல்ல. ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து ஜம்ப் பண்றதுக்கு, அதாவது கண்டிஷன் ட்ரூவான ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணி ஒரு பர்டிகுலர் லொகேஷனுக்கு நம்ம போகணும், ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த லொகேஷனுடைய அட்ரஸ். சோ அதுதான் இப்ப வந்து ப்ரோக்ராம் கவுண்டர்ல ஸ்டோர் ஆகும். இதுதான் என்னது பிரான்ச் அண்ட் ஈக்குவலுடைய எக்ஸாம்பிள். சோ இப்ப நான் மேல காமிச்ச எல்லா கேசஸையுமே கம்பைன் பண்ணும்போது we have to introduce 2 multiplexer. ஓகேவா, சோ 2 மல்டிபிளெக்ஸ்ன்ற கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றது மூலமா நம்ம பண்ண மேல பெர்ஃபார்ம் பண்ண ஆட் டைப் இன்ஸ்ட்ரக்ஷனான லோட் அண்ட் ஸ்டோர். ஓகேவா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரே டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணதான் இந்த டயக்ராம். தேங்க்யூ.